ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியாக பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? லாஸ்ட்டு ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு 200 கிராம் பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கட் பண்ண பன்னீரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணக்கூடாது, பன்னீர் ஹார்டாயிரும். டோஸ்ட் பண்ண பன்னீரை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் உங்கள்கிட்ட இருக்க ஸ்பைசஸையும் சேர்த்து கூடவே க்யூபாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர்றது மாதிரி வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த 2 தக்காளி, 10 முந்திரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலா அரைச்ச ஜாரில் 200 மில்லி அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆச்சி பன்னீர் பட்டர் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ தான் நான் அந்த சீக்ரெட் சொல்ல போகிறேன். ஹோட்டல் வாசம் வரதுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கி மேலே அப்படியே தூவி விடுங்க. இப்போ ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு பட்டரை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஹா, சூப்பராக க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தி நான் இதுக்கெலாம் வேறு லெவல் காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீட்டு விலாக் SM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.